வணக்கம் மக்களை. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு அடித்த அதிர்ஷ்டம் 2026 சட்டசபை தேர்தலில் இரண்டாவது முறை முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய நாள் நெருங்கிவிட்டது. அதிமுக பாஜகவிற்கு அடிமையாக மாறிவிட்டது. ஓபிஎஸ் அவர்கள் பேசியது என்ன தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச்செயலாளராக இருக்கும் வரைக்கும் எந்த ஒரு அதிகாரத்தையும் எடப்பாடியால் பெறவும் முடியாது. அதிமுகவின் தொண்டர்கள் களத்தில் இறங்கி வேலை செய்யவும் மாட்டார்கள். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் விசுவாசிகள் அனைவரும் 25 நபர்கள் மட்டும்தான். ஒட்டுமொத்த அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள், கிளை நிர்வாகிகள் அனைவருமே திமுகவில் வந்துவிட்டார்கள். ஸ்டாலின் அவர்களை எதிர்க்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் கிடையாது. 21 கட்சியுடன் தமிழ்நாட்டில் மெகா கூட்டணியை வைத்திருக்கின்ற திமுக வருகின்ற சட்டசபை தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடையும். அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட விஜயாக இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும், அதிமுக ஒட்டுமொத்த பெரும் தோல்வியை தழுவும். அதிலும் குறிப்பாக விஜயும் சீமானும் டெபாசிட்டை இழக்க நேரிடும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. நிச்சயமாக ஸ்டாலின் அவர்களுக்கு அடித்த அதிர்ஷ்டமாக தேர்தல் ஆணையம் வெளியிடக்கூடிய அறிவிப்பு வெளியிடப்படும் என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இரண்டாவது முறை முதல்வராக பொறுப்பேற்றால் தமிழக மக்களுக்கு அதைவிட மிகப்பெரிய சந்தோஷம் ஒன்றும் கிடையாது. இப்பொழுதே வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும் ஓபிஎஸ் போன்ற முக்கியமான நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். அதிமுக மக்களுடன் போராட்ட களத்தில் ஈடுபட்டதா அல்லது பாஜகவின் கொத்தடிமையாக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கான உதவிகளை மத்திய அரசு நிதியை இன்னும் வெளியிடாமல் இருக்கிறது, அதை பற்றி ஒரு வார்த்தை கேட்டுள்ளாரா என்ற கேள்விகளையும் ஓபிஎஸ் போன்றவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். அதிமுகவில் மிகப்பெரிய வெற்றிடம் இருக்கிறது, அதை தொண்டர்கள் உணர்ந்துவிட்டார்கள். கிட்டத்தட்ட 234 தொகுதிகளில் வேட்பாளர்களை களத்தில் இறக்கினாலும் அதிமுக பாஜக போன்ற கட்சிகள் 20 தொகுதிகளை அதிகமான வெற்றிடங்கள் பூர்த்தி செய்ய முடியாது. முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் பொறுப்பேற்பார். ஸ்டாலின் அவர்களுக்கு வந்த அதிர்ஷ்டமாக தேர்தல் ஆணையம் வெளியிடும் என்பதை ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார்.